தமிழகத்தில் கடந்த 1952 நடந்த முதல் சட்டசபை தேர்தலில் பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த ராஜாஜி முதல்வரானார். 1954 காமராஜர் முதல்வரான போது பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த ஆர். வெங்கட்ராமன் தொழில்துறை அமைச்சராக இருந்தார். அடுத்து 1967 திமுக அரசில் பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த யாருக்கும் அமைச்சர் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. கடந்த 1977 முதல் 1987 வரை எம்ஜிஆர் அமைச்சரவையில் பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த H.V. கண்டே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். கடந்த 1991 பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த ஜெயலலிதா முதல்வரானார். ஆனால் அவரது அமைச்சரவையில் பிராமணர்கள் இடம்பெறவில்லை. அதாவது வேட்பாளர் சீட் ஒதுக்கீடு என்பது தேவர்கள், வன்னியர்கள், கவுண்டர்கள், நாயுடுக்கள் மற்றும் நாடார்கள் போன்ற செல்வாக்கு மிக்க ஓபிசி சமூகங்களை நோக்கியே அதிகளவில் நகர்ந்துள்ளது. இந்த நிலை மாறி 39 வருடங்களுக்கு பின் முதல்வர் விஜயின் தாவேக அரசில் 2 பிராமண அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். அவர்கள்தான் மயிலாப்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற வெங்கடரமணன் மற்றும் ஸ்ரீரங்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற ரமேஷ். இதில் வெங்கடரமணன் தாவேக அரசு பொறுப்பேற்ற போதே உணவு, பொது விநியோகம், நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இப்போது அமைச்சரவை விரிவாக்கம் நடந்துள்ள நிலையில் ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ ரமேஷ் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பொறியியல் பட்டதாரியான இவர் தாவேக கட்சியின் ஆரம்பகால செயற்பாட்டாளர்களில் ஒருவர். 2026 சட்டசபை தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் திமுகவின் துரைராஜை தோற்கடித்து 39,590 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியில் 1977 முதல் நடந்த தேர்தல்களில் அதிமுக 8 முறையும் திமுக 2 முறையும் வென்றுள்ளன. 2011 தேர்தலில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட்டு சட்டசபைக்கு தேர்வானார். ஜெயலலிதா போட்டியிட்ட மிக முக்கிய விஐபி தொகுதியில் நின்ற ரமேஷ் இப்போது வெற்றி பெற்று 31 வயதில் அமைச்சராகி இருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி முதல் முறையாக இந்து சமய அறநிலையத்துறை பிராமண அமைச்சர் வசம் சென்றுள்ளது. கோயில் ஆகமங்கள் தெரிந்த ஒருவர் அந்த துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பது நல்ல மாற்றமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பட்டியலினத்தைச் சேர்ந்த 7 பேர் தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள நிலையில் 2 பிராமணர்களும் இடம்பெற்றுள்ளனர். இதுவரை தமிழகத்தை ஆண்ட கட்சிகள் மேடைகளில் மட்டுமே சமூக நீதி பேசி வந்தன. அந்த கோடுகளை உடைத்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் தந்துள்ளது தாவேக அரசு.